சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கருத்திற்காக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். அங்கு என்ன நடக்குது? கள நிலவரம். வணக்கம். தற்போது சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்படுகிறார்கள். இதில் ஒரு ஆசிரியர் கால் உடைக்குவதற்கு காவல்துறையினர் முயற்சி செய்வதாக ஆசிரியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். அதாவது ஆசிரியர்கள் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் பொதுமக்களுக்கு இடையூறாக இது இருக்கும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் ஆசிரியர்கள் தொடர்ந்து வாயிலேயே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றுகிறார்கள். அவ்வாறு ஏற்றும் போது அந்த அதாவது இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் கண்ணன் என்ற ஆசிரியர், அந்த ஆசிரியருடைய காலை உடைப்பதற்கு காவல்துறையினர் முயற்சி செய்ததாகவும், அவர் கால் வலிக்கிறது என்ற கத்தியும் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மூட்டையை எப்படி கோயம்பேட்டிலே தூக்கி லாரியிலே போடுவார்களோ அது போல மூட்டை போல தூக்கி அவரை வாகனத்திலே ஏற்றுவதற்கு காவல்துறை முயற்சி செய்தார்கள்.